அவையார் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. வீடும் நாடும் நமது இரு கண்கள். வீடானாலும் சரி, நாடானாலும் சரி, அதை சுத்தமாய் வைத்திருப்பது நம் கடமை. இதையே நம் முன்னோர்கள் கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று கூறுகின்றனர். இன்பமாய் வாழ இடம் அளித்து, உயிர் வாழ தூய காற்றை தந்து, பிலா குடிநீரும் தந்து நம்மை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் நம் இயற்கை நமக்கு அளித்துள்ள நிலம், நீர், காற்று ஆகியவற்றின் தொகுப்பே சுற்றுச்சூழல். உயிர்கள் வாழ இடம் தருகிறது நிலம், அதை அழிக்க முயற்சிக்கிறது மனித குலம். குப்பைகளை தரம் பிரிப்பதன் மூலமும், நெகிழி பயன்பாட்டை குறைப்பதன் மூலமும், செயற்கை பூச்சிக்கொல்லிகளை தவிர்ப்பதன் மூலமும் நில மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது நம் கடமை. நெகிழியை நாம் அழிக்கவில்லை எனில் அது நம்மை அழித்துவிடும் என்பதை உணர்ந்து துணிப்பையை பயன்படுத்துவோம், தூய்மையை நிலைநாட்டுவோம். நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர். இத்தகைய உயிர் காக்கும் நீரை மனிதர்கள் மாசாக்குகின்றனர். தொழிற்சாலை கழிவுகள் போன்ற ஆபத்து நிறைந்த ரசாயன கழிவுகளை நீரில் கலப்பதன் மூலம் நீர் மாசுபாட்டை கட்டுப்படுத்த நாம் முயல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மழை துளி நம் உயிர் துளி என்பதை உணர்ந்து மழை நீரை வீணாக்காமல் சேமித்து வைத்து வருங்கால சந்ததியினர் வாழ வழிவகுப்போம். நம் முன்னோர்கள் நிலத்தை மட்டுமே விலைக்கு வாங்கினர். இன்று நாம் நீரையும் விலைக்கு வாங்கிறோம். நாளைய தலைமுறையில் காற்றை விலைக்கு வாங்கும் நிலையில் உள்ளனர். அதனால் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுத்துவதை விட்டுவிட்டு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். சுற்றுச்சூழலுக்கு மாசுபட்டால் கலங்கி நிற்கும் பூமி தாய்க்கு கண்ணீரை துடைக்க கரம் கொடுப்பது நம் கடமை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.